ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? கருவேப்பிலை பொடி பார்க்க போகிறோம்ப்பா. கருவேப்பிலை இட்லி பொடி, இட்லிக்கும் போட்டுக்கலாம், சாதத்துக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? கருவேப்பிலை இட்லி பொடி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்ப்பா. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா, நேற்று நான் எங்கள் வீட்டில் மரம் இருக்குது. கருவேப்பிலை உடச்சி நல்லா தண்ணி நல்லா காம்பு இல்லாமல் உருவிட்டு தண்ணியில் போட்டு அலசி கொஞ்சம் நல்லா உணர்த்தி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக காயிட்டு. ரொம்ப பச்சைக்கறியாக இருந்தாலும் அந்த பொடி வந்து கூண்டு பிடிச்ச மாரி ஆகிடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் அப்படியே வெயில் வைக்கக்கூடாதுங்க. நிழலில் நைட்டு ஃபுல்லாக ஃபேன் காற்றுல இருந்தது. இப்போ பகல் ஃபுல்லாக ஃபேன் காற்றுல இருந்தது. சரிங்களா? அதுமாரி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, எல்ஜி பெருங்காயம் கொஞ்சமாக தான் போட போகிறோம். ஆனால் பெருங்காயம் காட்டணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக புளிப்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு. நம்ம வந்து கருவேப்பிலை எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு, வரமிளகாயும் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம். இது வந்து வெள்ளை எள்ளுங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, வரமல்லி, கடலப்பருப்பு, வெந்தயம், கருப்பு உடச்ச உளுந்து. சரிங்களா? இத்தனை பொருள் வந்து அந்த பொடிக்கு கருவேப்பிலை பொடிக்கு தேவைப்படுதுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடி கருப்பாகும், முடி நல்லா வளரும். சுகர் பேஷண்ட்டு கூட அவ்வளோ நல்லதுங்க. இது மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்களா? நான் வந்து வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டுப்பா. இதெல்லாம் கொஞ்சம் வறுக்கணும். கடலப்பருப்பு, உடச்ச உளுந்து ரெண்டும் போட்டு லைட்டாக வறுங்க. பயிர் வந்து கருகிடாமல் வறுத்துக்கிட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு, அடுத்ததாக வெள்ளை எள்ளுங்க. ரொம்ப கருகி போகாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா அந்த வறுத்த வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. எள்ளு பொடி பாருங்க. நல்லா அந்த எள்ளு வந்து பொரியும் போது நல்ல மணமாக இருக்குங்க. நான் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டுப்பா. சிம்மிலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெகு நேரம் நல்லா வறுத்த வாசனை வர வரலையும் வறுத்துக்கும். ஓகேப்பா, இது வந்து வறுத்தது போதும். அப்படியே ஒரு நிறம் மாறி இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் அவ்வளோதான். அடுத்ததான் இன்னொரு வறுக்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. இதில் எண்ணெய் லைட்டாக சூடு ஏறினோடனே மிளகாய் போட்டு தனியாக வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா. மிளகாய்க்கு வந்து ரொம்ப நேரம் எண்ணெய் சூடு ஏற வேணாம். சும்மா லைட்டாக வறுத்தா போதும், கருகி போயிடும். இந்த வரமிளகாய் வந்து நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது பார்த்து பொரிக்கணும். ஒவ்வொரு மிளகும் அப்படியே டப்பு டப்புன்னு வெடிச்சிடும். கண்ணில் அடிச்சிட போது பார்த்து பொரிச்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரமல்லி போட்டுக்கலாம்ப்பா அந்த எண்ணெயில். அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது வெந்தயம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம். அடுத்தது பார்த்திங்கன்னா புளி போட்டுக்கலாம்ப்பா. போட்டு இது எல்லாமே லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் எல்லாமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்து வச்சு இல்லைங்களா பயிர், இது எல்லாமே போட்டு எண்ணெயில் போட்டு ஒரு பொரட்டிக்கலாம்ப்பா. இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா.
எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம், அப்படியே வடைச்சட்டி மட்டும் எடுத்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வணக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறப்ப இந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வணங்கின மாதிரி இருக்கட்டும். கருவேப்பிலையை வந்து நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம்ப்பா. நல்லா பொரியட்டும். நல்லா வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக மொறுமொறுப்பாகிற வரல அப்படியே எண்ணெயிலே பொரியட்டும்ப்பா. அவ்வளோதான்ப்பா, போதும், எடுத்துக்கலாம். அப்படியே மிக்ஸி ஜார் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த பயிர் வகைகள்லாம் ஆறுனதுக்கப்புறம் இதுவும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேணால் லைட்டாக பரப்பருப்பு இருக்கட்டும், அதுமாரி அரைச்சி எடுத்துக்கலாம்ப்பா. வந்து பாதி வந்து இந்த பயிர் வகையெல்லாம் போட்டுக்கலாம், அந்த பருப்பு வகையெல்லாம் போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக பருப்பு வகைகள் போட்டு இதில் வந்து மிளகா ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஏன்னா மிளகா ஃபஸ்ட்டு நல்லா செய்யணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து அளவாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் வேணுன்னா பொடியில் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? சாப்பிடும்போது கூட பொடியில் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. நமக்கு வந்து பெருங்காய வாசனை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? போதும். பாருங்கப்பா, மிளகா கொஞ்சம் நல்லா நைஸாக நனைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நைஸாக அடிச்சிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அடிச்சிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நைஸாக அடிச்சிக்கலாம். கொஞ்சமாக 2 பிரிவாக போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக அடிச்சிங்கன்னா ஒரே பிரிவாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 2 மிக்ஸியாக போட்டுக்கோங்க. பாருங்கப்பா, அரைச்சிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு மிளகாய் எல்லாமே போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அரைக்கிறது இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதோடது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொறுப்பாக, ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், கொஞ்சம் பொறுப்பாக இருக்குது. சரிங்களா? சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து தான் அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. அந்த பொடி வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தப்பா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அதில் கரெக்டாக இருக்குது. அந்த பொடி தகுந்த மாதிரி அது கரெக்டாக இருக்குது. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போதும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒட்டுக்க கொட்டியாச்சுப்பா. ஒட்டுக்க கலரி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் அரிசியும் செகண்ட் அரிசி தான். பாருங்க, நல்லாயிருக்கு. ரொம்ப நைஸாக அடித்தாலும் நல்லா இருக்காது போல். லைட்டாக பருப்பு இருந்தால் தான் இந்த பருப்பு வகையெல்லாம் வந்து மென்று சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தோசையோட. தோசை, இட்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு வடித்த உடனே சுடு சாப்பாடாக இருக்கும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் கலந்து போட்டு இந்த கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கலந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா சூடு ஆறல. சூடுலாம் ஆறுனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது. இது ஏன் இந்த நப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வணக்கணும் இல்லையா, அதால் தான். எண்ணெயில் வணக்கலை அப்படின்னாக்கா டேஸ்ட்டு கொடுக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வணக்காமல் போட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ கூண்டு பிடிச்ச மாதிரி சீக்கிரம் ஆகிடும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பருப்பு வணங்குச்சின்னா நல்ல வாசனையும் கொடுக்கும், கூண்டு பிடிக்காமல் இருக்கும் சீக்கிரமாக. எப்படி பார்த்தாலும் இது நமக்கு ஒரு மாதம் தான் வரும். நான் ஒரு ஆள் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதம் தான் வரும். சரிங்களா? நீங்கள் 4-5 பேர் 5-6 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் தாட்டும். ஓகேப்பா, சூப்பரான இட்லி பொடி ரெடி. நான் அப்படியே இதெல்லாம் வணக்கணும் இல்லைங்களா, அப்போ வந்து எங்கிட்ட பார்த்திங்கன்னா ரேடியோ போட்டு விட்டாங்க. அந்த பாட்டு சவுண்டுக்கு இதில் யூடியூப்பில் கேட்டுருப்போம் என்னமோன்னு அதே ஒரு பயத்திலே படப்படப்பாக பேசிட்டேன். நான் அதோட கூட முடிச்சிடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் சரி பார்க்கலாம். ரேடியோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்க்கல. இப்போ தான் ரேடியோ ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு சில சோதனைகள் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு வீடியோ வந்து முழுசாக திருப்தியாக எடுத்து அப்லோட் பண்ண முடியல. எங்கே பாட்டு சவுண்டு கேட்குமோ, பக்கத்தில் எங்கேயாவது குழந்தைங்க அழுவுற சவுண்டு கேட்குமோன்னு அது ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் கரெக்டாக நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு பொருளாக வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்று கரண்ட் இருக்காது. அப்படி இல்லைனாக்கா எங்கேயாவது ஒரு மூலையில் பாட்டு சத்தம் கேட்கும். பாட்டு சத்தம் வந்து யூடியூப்பில் கேட்கக்கூடாது. பயந்து எடுக்கிறதா இருக்குதுங்க. ஆனால் சத்தியமாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போகிறதுக்குள்ளே போது. இது பார்த்திங்கன்னா 2 வீடியோவாக ஆயிடுச்சு. அப்படியே கருவேப்பிலை வணக்கத்தோடு ஒரு வீடியோ முடிச்சிட்டேன். இப்போ இது ஒரு வீடியோ, ரெண்டுமே ஜாயின் பண்ணி தான் நான் போட்டாகணும். எடிட் பண்ணுறது வேறு சீக்கிரமாக எடிட் பண்ணவே முடியாதுங்க. சரிப்பா, சூப்பரான நான் வந்து என்னோடய மன கஷ்டத்தை வந்து என்னோடய ஃப்ரெண்டு, நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்டாக நினச்சி தான் உங்களோட மன கஷ்டத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சூப்பர்ப்பா. நீங்கள் நல்லெண்ணெய் குழப்பி இட்லி தோசையில் சுட்டு சாப்பிட்டாலும் சரி, கல்லெண்ணெய் குழச்சி சாப்பிட்டாலும் சரி,
நீங்கள் கொஞ்சம் குழச்சி சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா? உப்பு சரியாக இருந்தால் அப்படியே விட்ருங்க. ஓகேப்பா, பாய். சூப்பரான கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி.